Hello everyone. இந்த வீடியோவில் CMA டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு இன்டரில் குரூப் 2 மந்த்ஸில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். இது சப்ஜெக்ட் வைஸாகவும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது 2 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ செப்டம்பரில் இன்னும் ஒரு 1 வீக் பாக்கி இருக்குது. டிசம்பரில் ஒரு 10 டேஸ் கிட்டக்க இருக்கும். இன் பிட்வீன் நடுவில் அக்டோபர் அண்ட் நவம்பர் 2 மந்த்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்க்குறது 2 மந்த்ஸ் ஸ்டடி பிளான். இதில் முன்னப்பின்னா நமக்கு கூடுதலாக இருக்கிற அந்த டேஸ் எல்லாம் உங்களுக்கு படித்த டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு, பாஸ்ட் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 மந்த்ஸ் ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு மந்தில் எதெல்லாம் முக்கியமாக கவர் பண்ணி இருக்கணும், அதாவது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு மந்தில் அதை கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது இன்னும் விட்டுருக்கோமோ அதுவும் மீதி இருக்கிற மற்ற டாபிக்ஸையும் செகண்ட் மந்தில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்என்எஸில் ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்குங்க. இப்போ நம்ம 2 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் குரூப் 2 இன்டருக்கு பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டாபிக் வைஸாக எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி படி எது ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் 2 மந்த்ஸ் ஸ்டடி பிளான் போட போகிறோம். இப்போ எக்ஸாமுக்கு இது வரைக்கும் இன்னும் நேராக நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணலை, இந்த 2 மாதத்தை நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மந்தில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை கவர் பண்ணிடுறோம். இன்னும் இம்பார்ட்டண்ட்டில் கவர் பண்ணாததும் மீதி இருக்கிறதும் சேர்த்து செகண்ட் மந்தில் கவர் பண்ணுற மாதிரி இப்போ பிளானிங் பார்க்க போகிறோம். குரூப் 2ல் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பேப்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் OMSM. இதில் எஸ்எம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியாக இருக்கும், OM தேரியும் சம்ஸும் கலந்துருக்கும். ஸோ இது எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மாடியூல் 4க்கு கொடுங்க. மாடியூல் 4 இன்னும் கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் நிறையாவே டாபிக்ஸ் இருக்குது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதில் அசைன்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிமுலேஷன், லைன் பேலன்சிங்னு சொல்லி இதில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஷெட்யூலிங், கியூயிங் மாடல்னு எல்லாமே இருக்குது. இதிலிருந்து கண்டிப்பாக ஏதாவது 2-3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் செட் அவுட் பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டினும் கேட்கலாம். ஸோ அதனால் மாடியூல் 4லேயே வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு பேஜில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிறப்ப மாடியூல் 4க்கு நிறையாவே வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடியூல் 4 நேராக கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடணும். அடுத்து மாடியூல் 6, மாடியூல் 6ல் பெர்ட் CPM ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதனால் இந்த மாடியூல் 6 அடுத்தது கவர் பண்ணிடுங்க. மாடியூல் 4, மாடியூல் 6 அண்ட் மாடியூல் 7. மாடியூல் 7ல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், மெஷின் எப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ருட்டீன் மெயின்டெனன்ஸ், இந்த டாபிக் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ மாடியூல் 4, மாடியூல் 6, மாடியூல் 7 இந்த 3 கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பேசிஸில் கவர் பண்ணிடணும். இது வரைக்கும் கவர் பண்ணாமல் இருந்தோம்னா ஃபஸ்ட்டு மந்தில் இதை கவர் பண்ணிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு மந்தில் கொஞ்சம் OMO கொஞ்சம் SMO படிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறதா இருந்தால் OMல மாடியூல் 4, 5 அண்ட் 4, 6 அண்ட் 7 பார்த்துட்டோம். இப்போ மாடியூல் 8 இது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் மாடியூல் 8ம் மாடியூல் 11ம் கவர் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு மந்த்துக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும். இதுக்கப்புறமா செகண்ட் மந்தில் மீதி இருக்கிறதெல்லாம் செகண்ட் மந்த்லேயுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து மாடியூல் 2க்கு கொடுங்க. மாடியூல் 2ல் ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரி, சேல்ஸ் டிமாண்ட் அதில் எவ்வளவுன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம். இதுலேயே இந்த மாடியூல் 2லேயே எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி கொஸ்டின் வரும், லே அவுட் ரிலேட்டடானது. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் வரும். அதனால் மாடியூல் 2க்கு அடுத்து ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் மாடியூல் 3, மாடியூல் 5 அண்ட் மாடியூல் 1. மாடியூல் 1 வந்து பேசிக் தான், ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் நம்ம அடுத்த மந்தில் கவர் பண்ணுறோம், செகண்ட் மந்தில். இதோடு சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் மாடியூல் 9ம் மாடியூல் 10ம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். பாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட்டுக்கு ஃபுல்லாகவே மாடியூல் கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணும்போது பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த BCG மேட்ரிக்ஸு அண்ட் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு, இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குங்கிறத கொஞ்சம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம பார்த்தது ஓஎம்ஓ எஸ்எம்ஓ கலந்து 2 மந்த்ஸுக்கு ஸ்டடி பிளான் பார்த்தோம். சில பேருக்கு என்ன தோணலாம்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே சம்ஸாக பார்த்துருவோம், அதுக்கப்புறமா தியரி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்தில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் எதுவுமே பார்க்காம ஓஎம்மில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அதில் மிச்சம் இருக்கக்கூடிய தியரியும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் செகண்ட் மந்த்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் இதில் பிளான் பண்ணிக்கலாம். பட் எனிவே இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது மாடியூல் 4ல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி அதே மாதிரி பெர்டி சிபிஎம் சொன்னேன் இல்லையா, இதுலேருந்தும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடாமல் அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பேப்பர் 10 அடுத்தது பேப்பர் 10 கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஸோ இதில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 50 மார்க்ஸும் ஆடிட்டிங் 50 மார்க்ஸும். ஆடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. ஸோ இதில் கண்டிப்பாக இத்தனை கொஸ்டின் எழுதணும், இதில் இவ்வளோ எழுதணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆடிட்டிங் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் படிக்க வேண்டியது நம்ம எல்லாமே கவர் பண்ணி படிக்கிறது தான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு மந்த் 1ல் நம்ம கவர் பண்ணக்கூடியது என்னென்னா மாடியூல் 1 கண்டிப்பாக கவர் பண்ணிடணும், மாடியூல் 2வும் கண்டிப்பாக கவர் பண்ணிடணும். மாடியூல் 2லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட். அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஷெட்யூல் 3 படி ஒரு கம்பெனியுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 14 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் மாடியூல் 2 மாடியூல் 1ல் நிறைய ஹெட்டிங் எல்லாமே சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அது ஃபர் ஃபீச்சர், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, பைபேக்கு, அண்டர் ரைட்டிங், அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ்க்கு ரிடம்ஷன் இஷ்யூ, இது எல்லாமே இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக். இப்போ மாடியூல் 1 மாடியூல் 2 ரெண்டுமே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது ஆடிட்டிங்கும் சேர்ந்து நம்ம ஃபஸ்ட் மந்தில் கவர் பண்ணுறதா இருந்தால் மாடியூல் 6 எடுத்துக்கலாம், மாடியூல் 6 அண்ட் மாடியூல் 7 எடுத்துக்கலாம். அப்படி இல்லை தியரியில் கம்மியாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்தில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையும் கவர் பண்ணிவிட்டு, அதாவது கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் மாடியூல் 1, 2, 3 கவர் பண்ணிவிட்டு ஆடிட்டிங்கில் மாடியூல் 6 மட்டும் கவர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆடிட்டிங்கில் மாடியூல் 6ம் 7ம் சேர்த்து கவர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் மாடியூல் 1, 2 மட்டும் கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு மந்தில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது மாடியூல் 4 அண்ட் 5. மாடியூல் 4ல் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின்ங்கிறது ரேராக தான் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இதுலேயே சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன டாப்பிக்கை நம்ம சேனல்லையே பேங்கிங் கம்பெனிஸ்லாம் எப்படி கொஸ்டின் ஈஸியாக நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்கிங்கில் சின்ன சின்ன ஹெட்டிங்கில் ஒரு 5-6 டைப் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ்லேயும். ஸோ ப்ரீமியம், கிளைமு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன டாப்பிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கறதுனால அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது மாடியூல் 4ம் மாடியூல் 5ல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. இது இண்டேயஸ் ரிலேட்டடாக தான் இந்த குரூப் 2ல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ என்னென்ன இண்டேயஸ் உங்களுக்கு இந்த சிலபஸில் கவர் ஆகிருக்கோ, புக்கில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ அதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிற புக் எடிஷன் அதில் இருக்கிற சம்மும் இப்போ இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷனில் இருக்கிற பிடிஎஃப்பில் இருக்கிற சம்மும் ஒன்றான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அடிஷ்னலாக சம்ஸ் இன்ஸ்டியூட் சைட்டில் தட் இஸ் பிடிஎஃப்பில் போட்டிருந்தாங்கன்னா அதையும் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ மாடியூல் 4, 5 கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் அண்ட் ஆடிட்டிங்கில் ஏற்கனவே நம்ம மாடியூல் 7 கவர் பண்ணாமல் இருந்தோம்னா மாடியூல் 7 அண்டு மாடியூல் 8 இதெல்லாம் செகண்ட் மந்தில் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாடியூல் 7 கம்பெனிஸ் ஆக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனியில் ஆடிட் பார்க்குறதா இருந்தால் அந்த ஆடிட்டருக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த மாடியூலில் வரும். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மாடியூல் இது. இதில் ஆடிட் ரிப்போர்ட், ஆடிட் சர்டிஃபிகேட்னா என்ன, அண்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா என்ன, காஸ்ட் ஆடிட், செக்ரட்டரியல் ஆடிட், அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆடிட் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஐட்டமும் எந்த மாதிரி ஆடிட் பார்க்கணும், அண்ட் என்எஃப்ஆர்ஏ அண்ட் ரிப்போர்ட் ஆன் இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ஓவர் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னு இந்த ஹெட்டிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மாடியூல் 7 அண்ட் மாடியூல் 8 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு விதமான ஆர்கனைசேஷனில் எப்படி ஆடிட் பார்க்கணும் அப்படின்னு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் எப்படி ஆடிட் பார்க்கணும், அதே மாதிரி பேங்க்னா எப்படி, ஒரு ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனில் எப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் மந்தில் கவர் பண்ணிடலாம். ஸோ மாடியூல் 7, மாடியூல் 8 அண்ட் தென் இங்கே மாடியூல் 4 and 5 பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தோம்னா 2 monthஸில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட முடியும். அடுத்தது பேப்பர் 11.
ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், FMDA, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக கவர் பண்ண வேண்டிய டாபிக்னு பார்த்தோம்னா மாடியூல் 3 டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் 4 டாபிக் இருக்குது. கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ், இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ. இந்த 4 டாப்பிக்கில் குறைஞ்சது 2லேருந்து 3 கொஸ்டின், அதாவது 14 மார்க்ஸ்லேருந்து 21 மார்க்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக அதில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, ரேஷியோ, கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இதில் ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2022 சிலபஸில் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற சம்ஸும் பாருங்கள். அதோட அடிஷனலாக இப்போ நான் சொல்கிறது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் 2016 சிலபஸில், அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு முன்னாடி இருந்தது 2016 சிலபஸில். அதில் நிறையாவே சம்ஸ் இருக்கும். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அதில் நிறைய சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய கவரேஜ் இருக்கும், எக்ஸாமுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் மாடியூல் 3 ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அடுத்தது மாடியூல் 4ல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி, அதில் புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ மாடியூல் 3 அடுத்தது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், மாடியூல் 4 கவர் பண்ணிவிடுங்க. அடுத்தது கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் டிஸ்கவுண்டட், நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ், இதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே பார்க்கணும். பேபேக்கு அண்ட் தென் ARR, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், IRR அண்ட் NPV, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்னு இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நல்லா கவர் பண்ணி படிச்சிடணும். அடுத்தது இந்த NPVயில் பெரிய சம் நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 சிலபஸ்லேயுமே நிறையா சம்ஸ் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியலில், அதுவுமே பாருங்கள். ஸோ அப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங்கும் கவர் பண்ணிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மாடியூல் 3, 4, 5. இப்போ அடுத்து இருக்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு கிடையாது, இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். பட் இதை 2 மாதத்துக்கு நம்ம பிரித்து படிக்கிறப்ப மாடியூல் 3, 4, 5 ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் மாடியூல் 8 and 9 இந்த 2ஐயும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் மந்த்துக்கு பிளான் வச்சுக்கலாம். அடுத்த மாதத்தில் படிக்கும்போது மாடியூல் 2ங்கிறது ஒரு தியரி டாபிக். இந்த மாடியூல் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட், இதிலேருந்து ஒரு தியரி கொஸ்டின் கண்டிப்பாக வருது. மாடியூல் 1ங்கிறது ஃபண்டமெண்டல்ஸ், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், வெல்த் மேக்ஸிமைசேஷன், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, ஸோ அது எல்லாமே இங்கே இம்பார்ட்டன்ட். இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னில் சம் இருந்ததுன்னா அதுவுமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ மாடியூல் 1, 2 அண்ட் தென் மாடியூல் 6 and 7. மாடியூல் 6ல் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இதில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட் தான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது, கிரெடிட்டாஸ் மேனேஜ்மெண்ட் தான் ட்ரேட் பேயபிள் மேனேஜ்மெண்ட், அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் இது மேனேஜ்மெண்ட்றது எப்படி, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஃபைனான்சிங் எப்படி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் கவர் பண்ணணும். இதோட முக்கியமாக ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டிமேஷன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் வரும். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை இதுலேயே ஒர்க்கிங் கேபிட்டல் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு வச்சு நம்பர் ஆஃப் டேஸில் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது செகண்ட் மந்தில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அடுத்தது ஃபைனான்சிங் டெசிஷன்ஸ் மாடியூல் 7. இதில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், முக்கியமாக லிவரேஜ் அனலைசிஸ், EBIT, EPS அனலைசிஸ். அடுத்தது டிவிடெண்ட் டிசிஷனில் வால்டர் மாடல் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. லிவரேஜில் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அண்ட் ஃபைனான்ஷியல் லிவரேஜ், கம்பைன் லிவரேஜ், இதில் என்னென்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்குது, லாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட், EBIT, EPS அனலைசிஸ், இது எல்லாமே மாடியூல் 7ல் கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்தில் மாடியூல் 1 and 2, அடுத்தது மாடியூல் 6 and 7 அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் விட்டு போயிருக்கிற மீதி மாடியூல் 10 and 11 இந்த 2ஐயும் கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே தியரி ஒரு மந்தில் தனியாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு மந்தில் மாடியூல் 3, மாடியூல் 4, மாடியூல் 5, 6 and 7 எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அதில் தியரி டாப்பிக்காக இருக்கிறது, அதாவது முக்கியமாக மாடியூல் 2 தியரி இருக்கும். அதே மாதிரி இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸில் கொஞ்சம் தியரி இருக்கும். அதுவும் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸையும் செகண்ட் மந்த்துக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி பிளானிங் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப கம்மியான
செக்ஷன் தான் அது. ரொம்ப 20 மார்க்ஸுக்கு தான் கொஸ்டின் வரும் அதில். பட் இது படிக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் ஷுவராக எடுக்க முடியும் நம்மளால். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸை இந்த மாதிரி 2 மந்த்ஸுக்கு பிளான் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது பேப்பர் 12. பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு மாடியூல்லேருந்துமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை எந்த மாதிரி ஆர்டரில் 2 மந்த்ஸ் பிளானில் படிக்கலான்னு பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் கவர் பண்ணிவிடுங்க. மாடியூல் 2 ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் இது. ஸோ இதில் காஸ்ட்டு, டிரைவர் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி இதில் காஸ்ட்டை ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லாமே மாடியூல் 2 இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது இந்த டிசிஷன் மேக்கிங் டூலில் 3 ஹெட்டிங் இருக்கும். மார்ஜினல் காஸ்டிங் ஒன்று, அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் இன் டிசிஷன் மேக்கிங், ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். ஸோ இந்த டாப்பிக்கே கிட்டத்தட்ட வெயிட்டேஜ் வந்து ஒரு 30% கிட்ட கொடுத்துருப்பாங்க ஸ்டடி மெட்டீரியலில். மார்ஜினல் காஸ்டிங்கோடைய கான்செப்ட் என்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சம்ஸு. இந்த மார்ஜினல் காஸ்டிங்கை அப்ளை பண்ணி எப்படி டிசிஷன் எடுக்கிறோம், ப்ரைஸிங் டிசிஷன், மேக் ஆர் பை டிசிஷன் இப்படின்னு ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4 அண்ட் மாடியூல் 5 இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மந்தில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்குறோம். இதோடு சேர்த்து அடிஷ்னலாக ஃபஸ்ட்டு மந்தில் இந்த இன்ட்ரடக்ஷன் மாடியூல் 1ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அண்ட் பேசிக்காக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பற்றி இதை படிச்சிருங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா மாடியூல் 9 ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்கை ஃபஸ்ட்டு மந்தில் கவர் பண்ணிடுங்க. இதிலேருந்து ஷியோராக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப சின்ன ஹெட்டிங் தான். இதில் காஸ்ட் சென்டர்னா என்ன, ரெவென்யூ சென்டர்னா என்ன, ப்ராஃபிட் சென்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த சின்ன டாப்பிக்கை கவர் பண்ணிட்டோம்னா ஷியோராக அதில் ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ மாடியூல் 1லேருந்து 5 வரைக்கும் ஃபஸ்ட்டு மந்தில் கவர் பண்ணிடுறோம். அண்ட் தென் மாடியூல் 9 கவர் பண்ணிடுறோம். இதுக்கப்புறமா செகண்ட் மந்தில் நம்ம இன்னும் படிக்க வேண்டியதும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஏன்னா இதில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் குரூப் 1ல் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லேபர் அண்ட் மெட்டீரியல் வேரியன்சஸ் மட்டும்தான் கவர் ஆகும். ஏற்கனவே குரூப் 1 நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெட்டீரியல் அண்ட் லேபர் வேரியன்சஸ் திருப்பி இதில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்ஜினல் காஸ்டிங்கும் இதில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட்ஜெட்டும் அதே மாதிரி தான். குரூப் 1க்கு ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா இப்போ ஈஸி தான். மீதி இருக்கிற வேரியன்சஸ் குரூப் 1ல் கவர் ஆகாத வேரியன்சஸ், ஓவர் ஹெட் வேரியன்ஸ், வேரியபிள் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வேரியன்ஸ், சேல்ஸ் வேரியன்ஸ், இதை வச்சு எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வேரியன்ஸ் அனலைசிஸில் கவர் ஆகும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் படிச்சிடணும். அடுத்தது பட்ஜெட்டிங். பட்ஜெட்டில் என்னென்ன டைப் ஆஃப் பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் பட்ஜெட்டை ஸ்டார்டிங்காக எடுத்துக்கிறோம். அதிலேருந்து ப்ரொடக்ஷன் எவ்வளவு தேவைன்னு பார்க்குறோம். அந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு ரா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் தேவை, அந்த ரா மெட்டீரியலை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இப்படி 1 by 1 லிங்க் பண்ணி படிங்க பட்ஜெட்டிங். ஸோ கேஷ் பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபிக்ஸட் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பட்ஜெட்டிங்கும் இதெல்லாம் கவர் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஒவ்வொரு மாடியூலில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கேட்குறாங்க. ஸோ இந்த டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் டியூபாண்ட் அனாலிசிஸ், EVA எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அண்ட் லேர்னிங் கர்வ் இதில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அண்ட் தென் டெசிஷன் தியரியிலேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. ஸோ டெசிஷன் தியரியும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஃபுல்லாகவே நமக்கு கவர் ஆகிடும். பட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்ஜினல் காஸ்டிங்க்கோ, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கோ அண்ட் தென் பட்ஜெட்டுக்கோ இது எல்லாத்துக்குமே 2016 சிலபஸில் பேப்பர் 10 நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அந்த ஸ்டடி மெட்டீரியலில் நிறையா சம்ஸ் இருக்கும். அதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒர்க் புக்குன்னு சொல்லி நம்ம இன்ஸ்டியூட்டில் 2022 சிலபஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்குது. அதே மாதிரி 2016 சிலபஸ்க்கான ஒர்க் புக்கும் இருக்குது. ஸோ எந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகுதோ, இது பழைய சிலபஸில் இருந்தாலும் அது ஸ்டடி மெட்டீரியல்லையோ ஒர்க் புக்லேயோ பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லையோ இருந்ததுன்னா அதெல்லாம் ரிவிஷனுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் CMA டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு இன்டர் குரூப் 2ல் 2 months ஸ்டடி பிளான் பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்த்தோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எந்த ஆர்டரில் இந்த 2 monthsல நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டடி மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ், இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற ஒர்க் புக் எல்லாமே இன்ஸ்டியூட் சைட்டில் இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே பின் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி முக்கியமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே.
ஸோ அதெல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரிவிஷனுக்கு லாஸ்ட்டு டே வரைக்கும் நம்ம ஊற்றி போடாமல் படிக்கிறப்பவே 1 வீக் படித்ததை நெக்ஸ்ட் வீக்கில் லைட்டாக அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் சமயத்தில் ரிவிஷனுக்கு தனியாக டைம் கிடைக்கலனா கூட நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் தென் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் எம்சிக்யூ இன்ஸ்டியூட் சைட்லேயே எம்சிக்யூ பேங்க்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக படிக்கிறப்ப நிறையா எம்சிக்யூஸ் நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நம்ம சிஎம்ஏ மெட்டீரியல் இது எல்லாமே படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா சிஏ மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சம்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான டாப்பிக்கு என்னென்ன சம்ஸ் இருக்கோ சிஏவோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறதும் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.